காதலுக்கு படத்தின் கதையில் அவ்வளவாக இடமில்லை அப்படின்னு உணர்ந்த டைரக்டர் பி மாதவனும் தாதா மிராசியின் மூலக்கதைக்கு திரைக்கதை எழுதிய ஜி பாலசுப்ரமணியமும் மிக சாமர்த்தியமாக படத்தின் முன்பகுதியில் சிவாஜி அவர்கள் தொடர்பான நெருக்கமான காதல் காட்சிகளை அமைச்சிருப்பாங்க. அன்றைய வெற்றி ஜோடி சிவாஜி அவர்கள் தேவிகா 2 பேருமே கண்ணதாசன் மகாதேவன் இணையில் வந்த பாடல் காட்சிகளில் அமர்க்களப்படுத்தியிருப்பாங்க. ஐ ஆம் வெரி சாரி குமார். உங்க அப்பா உயிரை காப்பாற்றும்படி அனுப்பின கருணம் நிராகரிக்கப்பட்டுடுச்சு. இனிமே நம்ம செய்யறதுக்கு எதுவுமே இல்லை. ஆமா குமார், ஆகஸ்ட் 23 சர்க்கார் தேதியையும் நிச்சயம் பண்ணிட்டாங்க. உனக்கு தெரியாது கீதா, எங்க அப்பாவும் நானும் எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா? அப்பாவும் பிள்ளையுமா இல்ல, அண்ணன் தம்பி மாதிரி, 6 தோழர்கள் மாதிரி அவ்வளவு நெருக்கமா வாழ்ந்தோம். தாயில்லாத குறையை நான் உணரக்கூடாதுங்கிறதுக்காக அவர் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டார், என்னென்ன ஏற்பாடெல்லாம் செய்தார். அடாடாடா, அது ஒரு பெரிய காவியம். கீதா, எங்க வீட்டு வேலைக்காரன் இல்ல கண்ணன், அவன் ஒரு நாளாவது எனக்கு காஃபி போட்டு கொடுத்திருப்பான்னு நினைக்கிறியா? ஒரு நாளாவது எனக்கு சாப்பாடு போட்டு கொடுத்திருப்பான்னு நினைக்கிறியா? ஒரு நாளாவது எனக்கு படுக்கை விரிச்சு கொடுத்திருப்பான்னு நினைக்கிறியா? இல்ல கீதா, அவ்வளவு பணிவிடை எனக்கு எங்க அப்பா தான் கீதா, எங்க அப்பா தான். உங்களுக்கு எதுக்குப்பா இவ்வளவு கஷ்டம்? நான் என்ன குழந்தையான்னு கேட்பேன். அதுக்கு எங்க அப்பா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? டேய், நீ என்னடா மனசுல பெரிய மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை உன்னை அப்பான்னு கூப்பிட்டாலும் நீ எனக்கு குழந்தை தாண்டான்னு சொல்லுவ. நான் பொழுது விடிஞ்சோன்னு எங்க அப்பா முகத்துல தான் முடிப்பேன். அப்பா, உங்க முகத்தை பார்க்க போற, ரெடியா இருங்க, 1 2 3 சொல்லி அந்த சிரிச்ச முகத்தை பாப்பனே, அந்த முகத்தை நான் மறுபடியும் எப்ப பார்க்க போறனோ, எப்ப எங்க அப்பா முகத்தை மறுபடி பார்க்காம செய்தது யாரு? அந்த கடவுள் தானே. கடவுள் மேல நான் எவ்வளவு பக்தி வச்சிருந்தேன் தெரியுமா? கடவுளே, இப்படிப்பட்ட அப்பாவை எனக்கு கொடுத்தியே, உனக்கு என் ஆயுசு பூரா நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன். எத்தனை ஆயிரம் தடவை சொல்லியிருப்பேன். அதெல்லாம் அந்த கடவுளுக்கு ஞாபகம் இருந்தா இப்படி செஞ்சிருப்பாரா? உனக்கு விஷயம் தெரியுமா கீதா? உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேனே, எங்க அப்பாவுக்காக கருணை மனு போட்டிருந்தோம் இல்ல, அதை நிராகரிச்சுட்டாங்க. கருணை மனுவை நிராகரிச்சுட்டாங்க கீதா. கருணை மனுவை நிராகரிச்சுட்டாங்க கீதா. தேவிகா அவர்கள் பணக்கார பெண்ணாக வந்து காதல் காட்சிகள்ல சிவாஜி அவர்களுடன் இணைந்து அழகாக நடிச்சிருப்பாங்க. தன் காதலன் துயரத்தில் விம்மும் போது அவரும் துயரப்படுவார். நாகேஷின் தமாஷ்கள் கதையின் சோக கட்டங்களுக்கு ஆறுதல் அளித்து சிரிக்க வைக்கும். நாகேஷ் அவர்கள் திக்குவாய் கொண்டவராக நடிச்சிருப்பாரு. இப்படி பேசி நடித்ததன் மூலம் திக்குவாய் கொண்டவர்களை வேதனைப்பட வைத்து விட்டதாக கூறி அப்போதைய தணிக்கை அதிகாரி சாஸ்திரி நாகேஷ் அவர்களை நேரில் அழைத்து கண்டித்தாரு. எனக்கு வாட்ச் இல்லைன்னா எங்க அப்பா கிட்ட இருக்க வாட்ச் எங்க அத்தை? இது 21 பெல்ஸ் இல்ல அத்தை, இப்ப வரமாட்டாங்கல்ல. 71 பெல்ஸ். அத்தனை டை மண்டு. டை மண்டு. யார் பார்த்த மண்டுங்கிற அவுட் பண்ணிடுவேன். இந்த துப்பாக்கி இப்போ வேண்டாம், தீபாவளிக்கு வச்சுக்கோ. அரே, வாட்ச பார்த்தா நல்லதானே இருக்கு. எங்க அப்பா ரொம்ப அல்ல அப்பா, நான் எது கேட்டாலும் உடனே கொடுத்துடுவாரு. ஏன் ஆட்டுற வாட்சா? ஆட்டாத நல்ல வாட்சா. ஏன் இடிக்கிற? இது என்ன வாட்ச சத்தமே காணுமே, என்னமோ தன் தன்னு சத்தம் கேக்குது. அது ஏன் வாட்ச் இல்லையா? அதான் என் பேரே சொல்லுது. கோ கோ. ஆஹா,
அதனாலதான் சலங்கு சத்தம் கேக்குது. இந்த ஓட்டை வச்சு எனக்கு வேண்டாம், நீயே பத்திரமா வச்சுக்கோ போ. சலங்க சத்தம் கேக்குதா? எவ்வளவு பரதநாட்டியம் ஆடினவன் கட்டுறாங்க. இதை விட்டா வேற வழியே இல்லை. கொஞ்சம் நம்ம ஆஷா பாய் கிட்ட இதை ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து இங்கே ஓடிட்டே இருந்தது. நம்பியார் அவர்கள் வழக்கம் போல வில்லன். கள்ளக்கடத்தலை தொழிலாக செய்யும் நம்பியார் அவர்கள். அவர் கையாள் ஓஏகே தேவர். 2 பேருமே திரைக்கதையின் திருப்பத்துக்கு உறுதுணையாக இருப்பாங்க. ரங்காராவ் மீது கொலை குற்றம் சுமத்தப்படும் காட்சி நன்றாக படமாக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் எப்படி வெளியே வந்தது? உண்மை ஒரு நாளைக்கு வெளியே வரத்தானப்பா செய்யும். குமார், நெத்தி வேர்வை நிலத்தில விட நீங்க பாடுபட்டு சம்பாதிச்ச இந்த பொருளை எல்லாம் பார்த்து, ஆகா நம்ம அப்பாவுடைய உழைப்பல்லவா இந்த உருவத்துல இருக்குன்னு நினைச்சு நான் பரவசப்பட வேண்டாமா? உங்களை பாராட்ட வேண்டாமா? குமார், உங்களுக்கு தெரியுமா, எங்க அப்பாவை தர்மருக்கு ஒப்பிட்டு அவரை போல ஒரு படத்தை வரைஞ்சு என் வாழ்க்கை பூரா அதை வச்சு பூஜை பண்ணணும்னு ஆசைப்பட்டனே. அந்த ஆசையெல்லாம் ஒரே நிமிஷத்துல நிராசையா போச்சு. வார்த்தைக்கு வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தர்கிட்டே நான் வளர்ந்தேன். கேவலம் கேவலம் கேவலம். குமார், இல்லப்பா, இந்த நிமிஷத்துல இருந்து நான் உங்க மகன் இல்ல. குமார், அப்படி சொல்லாதப்பா. உங்க அப்பாவை பார்த்து அப்படி சொல்லாதப்பா. அப்பா, உங்க அப்பான்னு சொல்றதுக்கே எனக்கு வெட்கமா இருக்கு. கருணையின் வடிவம் யார நினைச்சிருந்தேனோ அவர் ஒரு கயவர், கள்ளக்கடத்தல் கூட்டத்தின் தலைவர். சத்தியத்திலிருந்து யார நினைச்சிருந்தேனோ அவர் ஒரு சமூக துரோகி, சட்டத்தின் விரோதி. ஐயோ கடவுளே, நான் ஏவிற்கு மகனா பிறந்தேன். அரசாங்க விரோதியான ஒரு திருடனுக்கு மகனா பிறக்கிறத விட அந்த காவடி தூக்குற ஒரு பிச்சைக்காரனுக்கு மகனா பிறந்திருந்தாரு எவ்வளவு கௌரவமா இருக்குமே. ஐயோ குமார், உன் தகப்பனை பத்தி உனக்கு சரியா தெரியாதப்பா. நான் சத்தியமா சொல்றேன், இதுக்கெல்லாம் காரணம் நான். வேற யாரு? ஐயோ, அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே. என்ன நம்பு குமார், என்ன நம்பு. கையும் களவுமா பிடிபட்ட எந்த திருடன் தான் ஒரு குற்றவாளின்னு ஒப்புக்கொண்டிருக்கான்? தந்தைக்கு தந்தை, தாய்க்கு தாயின்னு சொல்லி என்ன ஏமாத்தி இத்தனை வருஷமா இப்படி ஒரு பயங்கர ரகசியத்தை மறைச்சு என்ன ஒரு கொள்ளக்காரனுடைய மகனா வளர்த்த உங்களுக்கு நம்ப வைக்க ஒரு நாடகமான சொல்லியா கொடுக்கணும்? இல்ல குமார், இல்ல. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இத்தனை வருஷமா என் வாழ்க்கையை எப்படி எல்லாமோ ஆட்டி வச்சு ஒவ்வொரு நாளும் கரையா மரத்தை அரிக்கிறது மாதிரி கவலைகளை மனசு அரிச்சிட்டு இருக்குது. உனக்கு தெரியாது குமார். சொன்னாலும் சரி, இனிமே இந்த வீட்டுல குமார், குமார், இது வரைக்கும் உங்க வீட்டுல சாப்பிட்ட ஒவ்வொரு பிடி சோறு பாவச்சோறு, திருட்டு சோறு, இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் நரகத்துல இருக்க மாதிரி நினைக்கிறேன். குமார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுப்பா. இது பாரு, நீ என் முகத்தை பார்க்க வேண்டாம், என் கூட பேச வேண்டாம். ஆனா என்ன எந்த வீட்டையும் மட்டும் விட்டுட்டு போகாதப்பா. அந்த கொடுமை என்னால தாங்க முடியாது குமார். நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டிய அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த நான் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன அயோக்கியத்தனம் பாக்கி இருக்கு? ஐயோ, என்ன கொல்லாத. நான் ஏன் கொல்றேன்? அந்த வேலையை செய்ய சட்டம் இருக்கு, கோர்ட் இருக்கு. குமார், குமார், நான் இவ்வளவு தூரம் சொல்லி என்ன விட்டுட்டு போறியடா? போடா. ஏய், இதாண்டா கடைசி முறையா நீ என்ன உயிரோட பாக்குறது. போ. எம்.வி. ராஜம்மா அவர்கள் திரைப்படங்கள்ல அம்மாவாக வந்து துன்பப்பட்டு பழகியவர். இதுலயுமே அவங்களுடைய நடிப்பு வழக்கம் போல அற்புதமாக அமைஞ்சிருக்கும். சண்முகமாக வரும் முத்துராமன் நன்றாகவே நடிச்சிருப்பாரு. நாம சாப்பிட போறது பக்கா விருந்து இல்ல, சாதாரண சாப்பாடு தான். டோன்ட் பாதர், நமக்கு சாப்பாடு ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஏமா, நீங்க உட்காருங்களேன். இல்லப்பா, அது என்ன ஏதாவது படையலா? ஏன்னா எங்க வீட்டுல படையல் தான். அது என்னப்பா நித்திய படையல்? என்ன சமாச்சாரம்? குமார், அப்பாவை பிரிஞ்சதுல இருந்து ஒவ்வொரு வேளையும் நான் சாப்பிடும்போது அப்பாவுக்குன்னு ஒரு இலை போட்டு பரிமாறுவாங்க. நான் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் அப்பாவுக்கு பரிமாறினதை அம்மா உட்காந்து சாப்பிடுவாங்க. அதாவது அப்பா சாப்பிட்ட மிச்சத்தை தான் சாப்பிடுறதா உங்களுக்கு நினைப்பு. இதான் இந்த இலையோட சரித்திரம். புரிஞ்சுதா? என்ன பண்பு, என்ன பக்தி. அம்மா சாப்பிடுப்பா. கூட்டம் நல்லா இருக்கா? ரொம்ப ருச்சியா இருக்குமா. பெரிய பணக்கார வீட்டு ஒரே செல்ல பிள்ளை. உங்க வீட்டுல நீ சாப்பிடாததா? பணம் இருந்து என்னமா பிரயோஜனம்? இவ்வளவு நல்ல சாப்பாட்டை இன்னைக்கு தான் நான் சாப்பிடுறேன். அம்மா, நான் உங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டாச்சு. நீங்க எப்ப வரீங்க எங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு? அதுக்கு என்னப்பா, சாப்பிட்டா போச்சு. இல்லம்மா, நீங்க எல்லாம் எங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வந்தீங்கன்னா எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார். இப்ப வேண்டாம், ஒரே அடியா உன் கல்யாணத்துக்கு வடை பாயசத்தோட சாப்பாடு போடு. வடையாவது பாயாசமாவது. நான் சாப்பாடு போடுறதுக்கு முன்னால சண்முகம் கல்யாண சாப்பாடு போட்டுரும் போல இருக்கு. என்னப்பா அது? பேசாதே, அம்மா கிட்ட சொல்லாம இருக்க கூடாது. அம்மா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்னப்பா? பப்ளிக் பிளாஸ் கூட்டுற வீட்டுல சீதான்னு ஒரு பொண்ணு இருக்க தெரியுமா?
சகச்சவேன்னு லட்சணமா குள்ளமா. அந்த பொண்ணு மேல ஐயாவுக்கு ரொம்ப இது, அந்த பொண்ணுக்கு ஐயா மேல ரொம்ப, அதெல்லாம் பார்த்து நமக்கு ரொம்ப. பாத்தியா குமார், இவ்வளவு நாளா இவன் என்கிட்ட சொல்லவே இல்லை. என்னம்மா அவசரம்? சந்தர்ப்பம் வரும்போது சொல்லலாம்னு இருந்தேன். எப்படி உங்க அனுமதி வாங்கித்தானே வேணும்? அவங்க இங்கே நாம இங்கே. அவங்க வடக்கு தெருவு, நீங்க தெற்கு தெருவு. நீங்க சும்மா இருங்கம்மா. அந்த வீட்டுல சம்பந்தம் பண்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் தானே? எனக்குன்னு என்னப்பா, தம் பிள்ளைக்கு பெரிய எடுத்து சம்பந்தம் கிடைக்குதுன்னா எந்த தாய்க்கு தான் இஷ்டம் இருக்காது? பின்ன என்ன விஷயத்தை நான் முடிச்சிடுறேன். ஐயா இல்லாம ஒரு அணுவும் அந்த வீட்டுல அசையாது. டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் அன்னை இல்லம் திரைப்படத்துக்காக பல அற்புதமான பாடல்களை பாடியிருக்கிறாரு. அந்த வரிசையில் அமைந்த ஒரு சூப்பரான பாடல் தான் நடையா இது நடையா அப்படின்ற பாடல். பாடலுக்கு உண்டான வரிகளை கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பாரு. திரைப்படம் வெளியான காலகட்டத்தில் இந்த பாடல் நல்ல வரவேற்பை பெற்றது. நடையா இது நடையா, ஒரு நாடகம் அங்கோ நடக்குது. இடையா இது இடையா, அது இல்லாதது போல் இருக்குது. நடையா இது நடையா, ஒரு நாடகம் அங்கோ நடக்குது. இடையா இது இடையா, அது இல்லாதது போல் இருக்குது. கடற்கரை காத்து அடிக்குது, காத்துல சேலை நடிக்குது. கடற்கரை காத்து அடிக்குது, காத்துல சேலை நடிக்குது. முன்னாலே வர சொல்லி அழைக்குது, முகத்திலே கடுகு வெடிக்குது. வெள்ளிக்கண்ணு மீனா வீதி வழி போனா, தைய தக்க உய்யா. நடையா இது நடையா, ஒரு நாடகம் அன்றோ நடக்குது. இடையா இது இடையா, அது இல்லாதது போல் இருக்குது. கண்ணுன்னு இருந்தா இமை வேணும், கழுத்துன்னு இருந்தா நகை வேணும். கண்ணுன்னு இருந்தா இமை வேணும், கழுத்துன்னு இருந்தா நகை வேணும். பொண்ணுன்னு இருந்தா துணை வேணும். ஒன்னும் புரியலையா, இன்னும் தெரியலையா. நடையா இது நடையா, ஒரு நாடகம் அன்றோ நடக்குது. இடையா இது இடையா, அது இல்லாதது போல் இருக்குது. தேரோட்டும் கண்ணனுக்கு ராதா, சிங்கார ராமனுக்கு சீதா. தேரோட்டும் கண்ணனுக்கு ராதா, சிங்கார ராமனுக்கு சீதா. காரோட்டும் எனக்கு ஒரு கீதா, கல்யாணம் பண்ணிக்கொள்ள தோதா. நடையா இது நடையா, ஒரு நாடகம் அங்கோ நடக்குது. இடையா இது இடையா, அது இல்லாதது போல் இருக்குது. வெள்ளிக்கண்ணு மீனா வீதி வழி போனா, தைய தக்க உய்யா. அன்னை இல்லம் திரைப்படம் தமிழகம் முழுவதும் 100 நாட்களுக்கு மேல் ஓடி பாக்ஸ் ஆஃபீஸில் பிளாக் பஸ்டர் ஆனது. அன்னை இல்லம் திரைப்படம் 1963ஆம் ஆண்டு நவம்பர் 15 தீபாவளியை முன்னிட்டு ரிலீஸ் ஆனது. இந்த திரைப்படம் வெளியாகி கிட்டத்தட்ட 60 வருடங்களை நிறைவு பண்ணுது. அதே நாளில் எம்ஜிஆர் அவர்களுடைய பரிசு அப்படின்ற படமும் வெளியானது. ஆனால் இந்த ரேஸில் அன்னை இல்லம் எளிதாக வெற்றி பெற்றது. காலங்கள் உருண்டோடினாலும் இயக்குனர் பி. மாதவன் அவர்களுடைய திரைப்படமான அன்னை இல்லம் என்றும் மக்களின் மனதில் நிலைத்து நிற்கிறது. இந்த படத்துக்கு வசனம் எழுதிய ஆரூர் தாஸ் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த பரிசு படத்துக்கும் வசனம் எழுதியிருந்தார். இந்த 2 படங்களுமே ஒரே நாளில் வெளியாகி 100 நாட்கள் ஓடின. 60களில் எம்ஜிஆர் சிவாஜி படங்களுக்கு அதிக அளவில் ஆரூர் தாஸ் வசனம் எழுதியிருப்பார். தமிழ் சினிமாவில் இதுவரை பணியாற்றிய வசனகர்த்தாவில்
வெற்றிகரமான வசனகர்த்தா வரிசையில் முதலில் இருப்பவர் ஆரூர் தாஸ். வந்துட்டீங்களா? நினைச்சேன். நான் வீணை எடுத்தாலே போதும் வந்து கலாட்டா பண்றீங்க. கலாரசனை போய் கராட்டான்னு சொல்றியே, இதப்பா உன் ஸ்ருதி லயம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயத்தை, அதாவது காதல் இலக்கணத்தை நாதத்திலேயே விளக்கி காட்டுறேன்பா. ஓஹோ, காதல் வரைக்கும் வந்தாச்சா? என்ன 3 வேளை வயிறு நிறைய கொட்டிக்கிட்டு சும்மா இருப்பாங்க, ஏதாவது வேலை வேணா கொண்டாங்க. ஐயோ, இது வீணை. வீணைய நீ வாசிக்கிறத பார்த்து நான் புல்புல் தாரான்னு நினைச்சுக்கிட்டேன். உன் வீணை வீணாகாது. இதப்பா நான் வாசிச்சு காமிக்கிறேன். இது என்னது? சந்திப்பு, அதாவது காதலின் முதல் படியான சந்திப்பு. இது என்ன? ரீ ஃபார் ரியல், அதாவது காதலர்கள் சந்திக்கும் போது அவர்கள் இதயத்தில் ஏற்படுற உண்மையான இது. அதான் இது. இது என்ன? என்ன உடைக்கிற? சாதாரணமா சொல்லு. கண்கள், அதாவது காதல் பிறக்கிற இடம். அப்புறம் இரு இரு வீணை உடைச்சிடாத, முள்ள வர்றேன், ஒவ்வொன்னா வர்றேன். இது மயக்கம், காதலினால் உண்டாகும். இது பயம், விட்டுத்தனமா காதலிக்கிறத யாராவது பார்த்துருவாங்களோ அங்கிற பயம். இது தயக்கம், காதலன் கூட பேச போகும்போது பேசலாமா, அவரு ஐயோ வேண்டாமா அப்படிங்கிற தயக்கம். இது நீ, அதாவது என்ன, நிச்சயதார்த்தம்னு வச்சுக்க. அப்புறம் நீ கல்யாணி. கல்யாணி ராகம் என்ன பிரவாகம் பெருக்கெடுத்து ஓடுது. ஒரு காலகட்டத்துல ஊருக்கு வாரி கொடுத்து வள்ளலாக திகழ்ந்த ரங்காராவ் ஒரு கட்டத்துல ஏழையாகிறாரு. அவர் மீது கொலை குற்றமும் சுமத்தப்படுது. மூத்த மகன் சிவாஜி அவர்கள் அவருடனும் இளைய மகன் முத்துராமன் அம்மாவுடன் வாழ்கிறார்கள். நம்பியார் செய்யும் சதியால தூக்கு தண்டனை கிடைக்கிறது ரங்காராவுக்கு. அவரை காப்பாற்ற போராடுறாரு சிவாஜி அவர்கள். இறுதியில் குடும்பம் எப்படி ஒன்றாகிறது அப்படின்றது தான் திரைக்கதை. சிவாஜி அவர்களுடைய சொந்த வீட்டு பெயரையே இந்த படத்துக்கு தலைப்பாக வச்சிருந்தாங்க. வாழ்ந்தவன் தாழ்ந்து விட்டால் மீண்டும் அவனால் வாழ முடியாதா? இந்த உலகில் கெட்டவர்கள் தான் வாழ முடியுமா? கெட்டு போன பிறகு தனக்கு தானே வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவன் மற்றவர்களுக்காகவும் வாழ முடியுமா? இந்த கேள்விகளுக்கு கிடைக்கும் பதில்தான் அன்னை இல்லம் திரைப்படம். வணக்கம் முதலாளி. எங்க வந்த? நீயா? ஏன் தகச்சு நிக்கிறீங்க? உட்காருங்க ப்ளீஸ். ஒண்ணுமில்ல, பொழுது விடிஞ்சதும் எங்க அப்பா இந்த உலகத்தை விட்டே போறாங்கல்ல, அதுக்கு முன்னாலே பாகஸ்தருங்கிற முறையில உங்ககிட்ட சில வார்த்தைகள் சொல்ல சொன்னாங்க. என்ன? அதாவது எங்க அப்பாவுடைய வாழ்க்கையில சகல விதத்திலையும் பங்கெடுத்துக்கிட்ட நீங்க அவருடைய சாவுலையும் பங்கெடுத்துக்கணுமா? இதுதான் தன்னுடைய கடைசி விருப்பம்னு எங்க அப்பா என்கிட்ட சொன்னார். அப்பாவுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டியது மகனுடைய கடமை இல்லையா? குமார், நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கேங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க நினைக்கிறாப்புல என்னுடைய ஆத்திரத்தை கொட்டுறதுக்காக நான் இங்க வரல, உங்களுடைய அதிர்ஷ்டத்தை விமர்சனம் பண்றதுக்காக வந்திருக்கிறேன். ரத்னம் சார், பரமசிவத்தை பரமானந்தமா மாத்துனது நீங்க தானே. எங்க அம்மா இறந்ததா பொய் சொல்லி எங்க அப்பாவை நம்ப வச்சு அதனால அவருக்கு ஏற்பட்ட பலகீனத்தை பயன்படுத்திக்கிட்டு அவரை கள்ளக்கடத்தல்ல ஈடுபடுத்தினது நீங்க தானே. அப்புறம் எங்க அப்பாவுடைய ரிவால்வர் அவருக்கு தெரியாம திருடி அதை கொண்டே போலீஸ்காரனை சுட்டுட்டு அந்த பையன் எங்க அப்பா மேலேயே சுமட்டுனது நீங்க தானே. ஆமா, நான் தான், எல்லாமே நான் தான். இப்ப அதுக்கு என்ன? அதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமா தூக்குல தொங்க போறது எங்க அப்பா, ஆனந்தமா மெத்தையில தூங்க போறது நீங்க. இதத்தான் உங்க அதிர்ஷ்டம்னு சொல்ல வந்தேன். அந்த நாய் தானே உனக்கு இந்த உண்மையெல்லாம் சொன்னது? ஆமா முதலாளி, இந்த நாய் தான் அந்த பேய் பத்தி சொன்னது. அன்னைக்கே உன்னை சுட்டு பொசுக்கி இருந்தா இன்னைக்கு எனக்கு ஒரு எதிர் இருந்திருக்க மாட்டான்.
இருக்கணுங்கிற விதி இருக்கே, அதுக்கு என்ன செய்ய? இப்ப நீ என்னடா செய்யணுங்கிற? ஐயோ, நான் என்ன செய்ய போறேன்? நீங்க தான் எனக்கு ஒரு உபகாரம் செய்யணும். என்ன? இப்ப நீங்க என்கிட்ட சொன்ன வாக்குமூலத்தை எல்லாம் அப்படியே மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னால வந்து சொல்லி காலையில எங்க அப்பாவை தூக்கில போடாம ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கி கொடுக்கணும். ஓஹோ, வாக்குமூலம் தானே? ஓய கொடுக்குறேன். ஆனா இப்ப காலையில 5:30 மணிக்கு மேல. சாரி, நான் உன்னை அடிச்சிருக்க கூடாது. காலையில 5:30 மணிக்கு மேல எங்க அப்பாவை தூக்கில போட்டதுக்கு அப்புறம் வாக்குமூலம் கொடுக்கிறேன்னு அவ்வளவு கேவலமா சொல்லி நீ என்ன கிண்டல் பண்ணிருக்க கூடாது. நன்றி கட்டவனே, எங்க அப்பாவை கோர்ட்ல நிறுத்தி விசாரிக்கும் போது நீ எழுத்தாப்புல தானே இருந்த. உன்னை பத்தி எங்க அப்பா ஒரு வார்த்தை பேசினாங்களா? ஒரு வார்த்தை பேச மாட்டாங்கிற தைரியத்தினால தானே நீ ஜாலியா கால் மேல கால் போட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஆனா என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஏன் தெரியுமா? தான் நிரபராதின்னு என்ன நம்ப வைக்கிறதுக்கு வேற வழி இல்லாத காரணத்தினால உன்னை பத்தி சில உண்மைகள் சொன்னாங்க. அப்பவே உன்னை கொல்லணும்னு நான் துடிச்சேன். எங்க அப்பா நான் என்ன தடுத்துட்டாங்க. அவ்வளவு பெருந்தன்மை எங்க அப்பாவுக்கு. ஆனா உனக்கு ரத்னம், நீ எல்லாம் சமூகத்துல வாழவே கூடாது. கடைசி முறையா சொல்றேன், நீயா வர்றியா? நான் உன்னை கொண்டுகிட்டு போட்டுமா? நேற்று பிறந்தவன் எனக்கா நீ வேலை காட்டு? உங்க அப்பனோட சேர்ந்து நீயும் தொலைச்சு போ. டெலிபோன், ரிவால்வர், இன்னும் என்ன பாக்கி இருக்கிறது? முட்டாள். இன்ஸ்பெக்டர், ரத்தனம் சொன்னதெல்லாம் கேட்டீங்கல்ல? இன்ஸ்பெக்டர் சார், இந்த வீட்டுல உள்ள ரகசிய கள்ளக்கடத்தல் சாமான் அத்தனை நான் காட்டுறேன். சப் இன்ஸ்பெக்டர், எஸ் சார். இந்த வீட்டை சோதனை போட்டதுக்கு அப்புறம் இவரை ஸ்டேஷனுக்கு கொண்டு போங்க. மிஸ்டர் குமார், நம்ம உடனே ஹோம் செக்ரட்டரியை பார்க்கணும். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.